வணக்கம். நான் டாக்டர் சிவகுமார், குழந்தைகள் மருத்துவர் பேசுகிறேன். என்னோட ஓபிக்கு பெரும்பாலும் வர்ற மதர்ஸ் வந்து தாய்ப்பால் நல்லா இருந்தாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணியே பால் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஏன்னு கேட்குறப்போ குழந்தை வந்து போதுமான அளவு பால் இல்லாமல் இருக்குங்கிற மாதிரி சந்தேகத்தினால அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எப்படி அப்போ வந்து அடிக்குவேட் மில்க் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, குழந்தை பால் குடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நல்லா டைட் ஸ்லீப் போகிறாங்க. அண்ட் தென் வந்து யூரின் வந்து அடிக்குவேட்டாக ஒரு 6-7 டைம் ஒரு நாளைக்கு போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து வெயிட் கெயின் வந்துட்டுருக்காங்க அப்படின்னால போதுமான அளவு மில்க் செக்ரேஷன் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு 2 to 3 டேஸ்க்கு வந்து 10 ml அமௌண்ட் தான் மில்க் செக்ரேஷன் இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு வந்து மில்க் செக்ரேஷன் கம்மியாக இருக்குன்னு நினச்சிட்டு மாட்டுப்பால், சுடுதண்ணி, கிரைப் வாட்டர் இல்லை சக்கரை தேன் இதெல்லாம் கொடுக்கறதுனால குழந்தைக்கு இன்னும் கெடுதல் தான் விளைவிக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு நார்மல் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறது நல்லது. அதுவும் குழந்தை பிறந்து நார்மல் டெலிவரினா 1 ஹவர்லேயே ஃபீடிங் கொடுத்துடணும். சிசேரியனாக இருந்தால் 4 ஹவர்ஸ்லேயே வந்து ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் வந்து ஏர்லியர் பிரெஸ்ட் ஃபீடிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். தேங்க்யூ.